அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சும்மாவே இந்த சாதத்தை பிடிச்சி சாப்பிட்லாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் கிச்சடி சாதம் தான் பண்ணுறேன். கிச்சடி சாதம்னாக்கா நான் வந்து அரை அரை டம்ளர், அதாவது ஒரு 50 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா வந்து இந்த ரெட் மிளகா போட்டிருக்கேன். ரெட் கலரில் பழுத்துருக்கும் அது மிளகா. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று ஃபுல்லாக நீல வாக்கில் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், வதக்கிட்டுருக்கேன். வந்து கிச்சடி சாதத்துக்கு வந்து பருப்பு, கிச்சடி சாதம்னா பருப்பு போடணும். கடலை பருப்பு, இது பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, அந்த இது பாசி பருப்பு, பொங்கலுக்கு அதுவும் போடலாம். நான் வந்து 2 கலந்து போட்டிருக்கேன் இந்த தடவை. அந்த வெங்காயம் தாளித்த பிறகு நம்ம கொத்தமல்லி போடணும். அடுத்து கொஞ்சம் தயிர் 1 டீஸ்பூன் போதும், 2 டீஸ்பூன் போதும். ஒரு ஆளாக்கு 1 டீஸ்பூனு, 2 ஆளாக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். இது 2ஆக கட் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சாதம் மஞ்சளாக இருக்கும். இதில் நான் வெந்தயக்கீரை போடுறேன். இந்த வெயில் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்காக கொடுக்கும். இந்த கிச்சடி சோறில் வந்து நான் வெந்தயக்கீரை போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒரு கட்டில் பாதி போட்டுருக்கேன் வெந்தயக்கீரை. 2 டம்ளர் தான். 2 டம்ளர்ன்றது வந்து 400 கிராம். கொத்தமல்லி கீரை போடுறேன். தயிர் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு டம்ளர் கிளாஸ் இதுக்கு வந்து நான் 1.5 ஊற்றுறேன். 2 டம்ளர் அரிசி, அதான் 2 ஆளாக்கு. இது 200 கிராம் இருக்கும். அப்போ 3 ஊற்றுறேன் நான். 3 பருப்பு வந்து அரை போட்டிருக்காங்கனால அரை டம்ளர் ஊற்றுறேன். இதுதான். இது உப்பு போட்டுட்டு நம்ம போட்டுடலாம். சால்ட் 1.5 டீஸ்பூன் போடுங்க. இது சைட் டிஷ் வந்து நான் வந்து ஆல்ரெடி தால்ச்சா வச்சுருந்தேன். இந்த இதுதான் கொஞ்சம் பெரிய சாஸ் போட்டு, இது ப்ரான்ஸ் ஒரு 10 பீஸும், இங்கே வந்து ஒரு க்ரீன் இது பட்டரில் வந்து பட்டர் கார்லிக் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சமும் பண்ண போகிறேன். இல்லைனா இப்போ அரை டம்ளர் இருந்தாலும் நான் வந்து 3/4 டம்ளர் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு அரை கிளாஸ் ஊற்றினா இப்போ ஊற்றினேன். இப்போ அப்படியே உங்களுக்கு தண்ணி கூட்டிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா வந்துடும். எப்படின்னாக்கா நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொஞ்சம் வற்ற விடணும். நீங்கள் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. வற்ற விட்டுட்டு மூடிட்டு 2 விசில் விட்டால் போதும், வந்துடும். பவுட்ரு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் புதினா இல்லை, அதனால். இந்த ரெசிபி வேணும்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என்ன சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்களா. ஒரு 4 காலை பெரட்டி வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப குழஞ்சிட்டு சாப்பாடை போய் அப்படியே ஒட்டிக்கும் போயிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நிறைய புலாவ் ரெசிபிலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் வசதியாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ரொம்ப சுட நல்லாயிருக்கு. புதினா சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு. ஆஃப்டர்நூன்னாக்கா நீங்கள் வந்து மீன் குழம்பு அப்படின்னா, முட்டை சால்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான் இதுக்கு வந்து தால்ச்சா இருந்துச்சு, அதுவும் 2 வகையான ப்ரான்ஸும் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. அதுதான் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ஓல்டு போஸ்ட்டு தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்போ போஸ்ட் பண்ணாலும் அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். குக்கும்பர் பெரி சாஸ் போட்டு ஒரு ப்ரான்ஸும் க்ரீன் ப்ரான்ஸும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.